கொத்து தோசை முட்டை கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜ்யக்கா கிச்சன். இது செய்கிறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக உள்ள தோசை மாவே எடுத்து ஒரு பெரிய தோசையாக ஊற்றிக்கோங்க. நைஸாக ஊற்றிக்கோங்க, குண்டாக ஊற்றாதீங்க. ஏன்னா கொத்தி போடும்போது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குண்டாக ஊற்றிங்கன்னா சாஃப்டாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் 2 முட்டையை பொத்து ஊற்றுங்க. பொத்து ஊற்றிட்டு நல்லா தோசை கரண்டியை வச்சு முட்டையை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசையை நம்ம திருப்பி போட மாட்டோம், அப்படியே கொத்தி விட்டுருவோம். ஸோ இதுலேயே ஓரளவுக்கு முட்டை வேகிற அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் தோசைகளில் முட்டை படுற அளவுக்கு ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. இதுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு பெப்பரை கொஞ்சோண்டு தூவி விட்டுருங்க. ட்ரம்ஸ்டிக் மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மட்டன் கறியை எல்லா இடத்துலையும் திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை திருப்பி போடாமல் என்ன பண்ணுங்கள், தோசையை நல்லா கொத்த ஆரம்பிச்சிருங்க. எண்ணெய் அந்த மட்டன் வேக வச்சதுலேயே நான் எண்ணெயை ஜாஸ்தி தான் ஊற்றிருந்தேன். அந்த எண்ணெயை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வாசனை கமகமன்னு இருக்குங்க மட்டனோட ஸ்மெல்லு. நார்மல் எண்ணெய் சேர்க்குறதோட இதை சேர்த்தோம்னா எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா குத்தி விட்ருங்க. கொத்தி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டு எடுத்திங்கன்னா சாப்பாடு ரெடி. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். நார்மலாக நம்ம செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணவும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.